அனைவருக்கும் வணக்கம். அடுத்து வரக்கூடிய நாட்கள் மீனராசிக்காரர்களின் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். நீங்கள் மீனராசிக்காரராக இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமச்சிவாயா எனும் மந்திரத்தை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெட்ட வெட்ட முளைக்கும் முள் செடியை போல புது புது பிரச்சனைகள் உங்களை தாக்கும். தளராத தன்னம்பிக்கையோடு அவற்றையெல்லாம் தாண்டி வருவீங்க. வியாபாரத்தில் வெற்றி கொடி நாட்டுவீங்க. சந்திரனுடைய சஞ்சாரம் சகல விதமான நன்மைகளையும் கொண்டு வரும். சிலர் திடீரென வெளிநாடு செல்லக்கூடியதாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் செவ்வாய் 4ஆம் இடத்துல இருக்காரு. தொழிலுக்கு தேவையான உதவிகளை நீங்கள் நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க. தக்க சமயத்தில் சகோதரர்களின் ஆதரவு பக்க துணையாக உங்களுக்கு இருக்கும். சிறு வியாபாரிகள் கூட நல்ல ஒரு லாபம் பார்ப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் புதன் 1ஆம் இடத்துல அமர்ந்திருக்காரு. தாய்மாமன் வகையில் பிரச்சனைகள் வந்தாலுமே தக்க உதவியுடன் நீங்கள் சமாளிப்பீங்க. அரசு ஊழியர்கள் அனுகூலமான பலன்களை பெறுவாங்க. குரு 3ஆம் இடத்துல இருக்காரு. வியாபாரத்தை வெற்றிகரமான பாதையில் நீங்கள் கொண்டு செல்வீங்க. வங்கி கடன் உங்களுக்கு சுலபமாக கிடைக்கும். சுக்கிரன் 1ஆம் இடத்துல இருக்காரு. காதலை வெளியே சொல்ல முடியாமல் தடுமாறுவீங்க. நம்பிக்கையோடு இருக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் மனைவியோடு விவாதம் செய்து மன நிம்மதியை இழப்பீங்க. சனி 12ஆம் இடத்துல இருக்காரு. இரும்பு உலோக பொருட்கள் வியாபாரம் உங்களுக்கு சூடு பிடிக்கும். பார்த்தரை கடை வைப்பவர்கள் நல்ல ஒரு லாபம் பார்ப்பாங்க. ராகு 1ஆம் வீட்டில் இருக்காரு. கோபத்தை குறைத்து கொள்ளுங்கள். வீண் வம்புகளில் சிக்கி கொள்ளாதீங்க. கேது 7ஆம் இடத்துல இருக்காரு. அனைவரையும் அனுசரித்து நடந்து கொள்ளுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி முருகப்பெருமானுக்குரிய மந்திரங்களை நீங்கள் மனதார உச்சரித்து வருவதன் மூலம் அனைத்துமே உங்களுக்கு சிறப்பானதாகும். நல்ல ஒரு பலன்களை தரக்கூடிய ஒரு காலகட்டமாகும் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். பொதுவாக மீன ராசியில் பிறந்தவர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் மிக அற்புதமான ஒரு மாற்றத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடியதாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நட்சத்திர பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா சில அற்புதமான ஒரு மாற்றத்தை உங்களுக்கு தரக்கூடியதாக தான் நட்சத்திர பலன்கள் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். பொதுவாக மீன ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் பூரட்டாதி 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்தில் கலகங்களும் குழப்பங்களும் நிகழலாம். ஓய்வெடுத்து உல்லாசமாக பொழுதுபோக்கும் விதமாக நமக்கு எல்லா நாட்களுமே விடுமுறை நாட்களாக இருப்பதில்லை. அதே போல் இன்பமும் துன்பமும் கலந்ததுதான் வாழ்க்கை. பல நாள் கனவு நனவாகும். பொழுதுபோக்கு அம்சங்கள் மற்றும் ஆடம்பர செலவுகள் அதிகமாவதன் காரணமாக பணமுடை ஏற்பட வாய்ப்பு உண்டு. சிலருக்கு பிறர் பொல்லாப்பு காரணமாக பயம் தோன்றக்கூடியதாக இருக்குது. தெய்வ பலம் இருப்பதால் நேர்மை மற்றும் கடின உழைப்பு ஆகியவற்றால் வாழ்க்கையில் பல நல்ல முன்னேற்றத்தை அடைவீங்க. உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியிலுமே வெற்றியின் மகிழ்ச்சி இருக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் கல்வி கேள்விகளில் தேர்ச்சி ஏற்படும். சுப செய்திகள் மன மகிழ்ச்சி தரக்கூடியதாக இருக்குது. தனவரவு அதிகமாவதால் தான தர்மங்கள் ஈடுபாடு ஏற்படலாம். வியாபாரிகள் புதிய வாடிக்கையாளர்களில் அதிக லாபம் அடைவாங்க. பெண்கள் தங்களுடைய இல்லத்தில் மிக மகிழ்ச்சிகரமான கொண்டாட்டங்கள் தூள் பறக்கக்கூடியதாக இருக்குது. வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் அடைவீங்க. மாணவர்கள் கருத்தோடு படித்தால் நல்ல மதிப்பெண்களை பெறலாம். பெண்களால் சந்தோஷம் இருக்கக்கூடியதாக இருக்குது. வாகனங்களில் செல்லும்போது நண்பர்களுடன் செல்லும்போது கவனமாக பழக வேண்டியது நல்லது. தீய குணமுள்ள நண்பர்களை தவிர்க்க வேண்டும். உங்களுடைய மனம் உயர்ந்த எண்ணங்களை கொண்டதாக அமைஞ்சிருக்கு. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் அற்புதமான ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாக இருக்குது. பண வரத்து அதிகரிப்பது போல் உங்களுக்கு செலவுகளும் கூடக்கூடியதாக இருக்குது. உணவகத்தில் இனியதாக நீங்கள் புசிப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் சிலருக்கு பொருள் தேகமும் புதிய கடன்கள் ஏற்படக்கூடியதாக இருக்குது. அதிகாரிகளுடன் அடங்கி நடப்பது நல்லது. பெரியவர்கள் போட்டியும் ஞானிகளுடைய தரிசனமும் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்குது. இந்த காலகட்டத்தில் நீங்கள் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி முருகப்பெருமான மனதார வழிபட்டு வருவதன் மூலம் உங்களுக்கு அனைத்துமே சிறப்பானதாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் பிரம்ம முகூர்த்த வேளையில் தீபம் ஏற்றி முருகனுக்குரிய மந்திரங்களை மனதார உச்சரித்து வருவதன் மூலம் அடுத்து வரக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு சிறப்பானதாகவும் இருக்குது. உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடியதாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. பொதுவாக மீனராசியில் பிறந்தவர்களுக்கு
இந்த காலகட்டத்தில் உங்களுடைய குலதெய்வ வழிபாட்டை நீங்கள் மேற்கொள்வதும் நிறைய நன்மைகளை தரக்கூடியதாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள்ல இருந்து தீர்வும் கிடைக்கும். நவநாகரிக ஆடை தயாரிப்பு தொழில்துறை, பெண்கள், உடை மற்றும் வியாபாரிகளுக்கு கடந்த கால தொழில் பிரச்சனைகளில் விலகி லாபம் அடைவாங்க. உத்தியோகத்தில் வேறு பணிக்கு வேலை கிடைக்கக்கூடியதாக இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ரியல் எஸ்டேட், ஷேர் மார்க்கெட் பிரிவில் பிரகாசமான ஒரு காலகட்டம். பள்ளி கல்லூரி மாணவர்கள் கல்வி கற்பிக்கும் ஆசிரியர்களது ஆசிகளை பெறுவது வெற்றியை பெற்றுத்தரும். வெயிலில் அலைவதால் உடல்ல அசதி ஏற்பட்டு விலகும். கோவில் குளங்களில் உள்ள மீன்களுக்கு பொறி போடுவது அல்லது கருப்பு நிற பசுக்களுக்கு அருகம்புல் கொடுப்பது உங்களுக்கு நன்மையை தரக்கூடியதாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். மனதில் பல எண்ணங்கள் இருந்தாலுமே உங்களுடைய காரியங்களில் குழப்பமின்றி செயல்பட்டு வெற்றி பெறக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கு பல்வேறு சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வாங்க. குடும்பத்தில் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து வந்த நல்ல விஷயங்கள் நடக்கும். நவநாகரிக ஆடை தயாரிப்பில் அற்புதமான ஒரு மாற்றம் உங்களுக்கு ஏற்படக்கூடியதாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். நம்பிக்கையோடு முன்னேறினால் மழையும் மடுந்தான் என்று நினைப்பவர்கள் மீனராசிக்காரர்கள். இவர்களுடைய கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் வெளியே சொல்ல மாட்டாங்க. இறைநம்பிக்கை மிகுந்தவர்கள். அதே வேளையில் அடுத்தவர்களை நம்பி எந்த ஒரு காரியத்திலும் இறங்க மாட்டாங்க. புரட்டாதி 4ஆம் பாதத்தில் முதல் அது மட்டும் இல்லாமல் உத்திரட்டாதி, ரேவதி வரையிலான நட்சத்திரங்கள் மீன ராசிக்காரர்களுக்காக இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு குரு பகவான் உங்களது 9வது வீட்டை பார்ப்பதால் பணப்புழக்கம் அதிகரிக்கும். பழைய கடன் பைசலாகக்கூடியதாக இருக்குது. தந்தையாருடன் இருந்த மனக்கசப்புகள் நீங்கி பாசம் கூடும். பிள்ளைகளுடைய பிடிவாதம் உங்களுக்கு தளரக்கூடியதாக இருக்கு. உங்களுடைய பேச்சுக்கு கட்டுப்படுவாங்க. மகனின் உயர்கல்வியை எதிர்பார்த்த கல்வி நிறுவனத்திலேயே படிக்க வைப்பீங்க. மகளுக்கு உங்கள் வசதிக்கும் அந்தஸ்துக்கும் தகுந்த மணமகன் அமைவான். என்றாலுமே உறவினர்கள், நண்பர்கள் உதவி கேட்டு தொந்தரவு தருவாங்க. குரு 11ஆம் வீட்டில் இருப்பதால் காரிய தடைகள் விலகும். பிரபலவங்களால் உங்களுக்கு பாராட்டு கிடைக்கக்கூடியதாக இருக்குது. மூத்த சகோதரர்கள் உங்களுக்கு நல்ல முறையில் முடியக்கூடியதாகவும், அரசியல்வாதிகள் பரபரப்புடன் காணப்படுவாங்க. மேலிடத்தை அனுசரித்து செல்வது நல்லது. வாகனத்தை இயக்கும் போது செல்போனில் பேச வேண்டாம். அது மட்டும் இல்லாமல் சூரியனின் கார்த்திகை நட்சத்திரத்தில் குரு பயணிப்பதால் செலவுகளும் பயணங்களும் உங்களுக்கு ஏற்படக்கூடியதாக இருக்குது. வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. முன் கோபத்தால் நல்லவர்களுடைய நட்பு இழந்து விடாதீங்க. அரசு விஷயத்தில் அலட்சியம் வேண்டாம். பிரச்சனைகளை பேசி தீர்ப்பது நல்லது. வீடு வாகன பராமரிப்பு செலவுகள் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடியதாக இருக்குது. சந்திரன் ரோகிணி நட்சத்திரத்தில் குரு செல்வதால் பிள்ளை பாக்கியம் கிடைக்கக்கூடியதாகும். பூர்வீக சொத்து உங்களுக்கு கைக்கு வரக்கூடியதாகவும் இருக்கும். சொந்த ஊரில் நீங்கள் மதிக்கப்படுவீங்க. அரசு வேலை கிடைக்கக்கூடியதாக இருக்குது. பணப்புழக்கம் அதிகரிக்கும். புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்குவீங்க. இந்த காலகட்டத்தில் செவ்வாய் மிருகசீரியம் நட்சத்திரத்தில் குரு செல்வதால் தந்தை வழியில் உங்களுக்கு நிம்மதி உண்டு. ஓரளவு பணம் வரக்கூடியதாக இருக்குது. உடன் பிறந்தவர்களுடன் இருந்து வந்த மனக்கசப்பு நீங்கும். அது மட்டும் இல்லாமல் பூர்வீக சொத்து உங்களுடைய கைக்கு வந்து சேரும். பழைய நண்பர்களால் உங்களுக்கு மிகப்பெரிய ஆதாயம் உண்டு. ஆன்மீகத்தில் ஈடுபாடு அதிகரிக்கக்கூடியதாக இருக்குது. வியாபாரத்தை பொறுத்தவரை மற்றவர்கள் சொல்வதை கேட்டு நடக்காதீங்க. வருங்கால சிந்தனை உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தரக்கூடியதாக அமைஞ்சிருக்கு. தேங்கி கிடந்த சரக்குகளை போராடி நீங்கள் விற்பீங்க. அது மட்டும் இல்லாமல் வாடிக்கையாளர்களிடம் கராராக நடந்து கொள்ளாமல் கனிவாக பேசி பழைய பாக்கிகளை வசூலாக்கக்கூடியதாக இருக்குது. உத்தியோகத்தை பொறுத்தவரை மேலதிகாரிகளுடன் வீண் வாக்குவாதங்கள் வரும் என்பதாலும் உங்களை நம்பி முக்கிய பொறுப்புகள் ஒப்படைப்பாங்க. சக ஊழியர்கள் உங்களை மட்டம் தட்டி பேசுவாங்க. அவர்களிடம் உஷாராக இருக்க வேண்டியது நல்லது. சிலருக்கு அடிப்படை உரிமை வேண்டி நீதிமன்றம் செல்ல வாய்ப்பு இருக்குது. வேலை சுமை குறையக்கூடியதாக இருக்குது. கன்னி துறையில் உங்களுக்கு புதிய சலுகைகள் கிடைக்கக்கூடியதாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் விநாயக பெருமானை வழிபட்டு வருவதன் மூலம் இந்த காலகட்டம் உங்களுக்கு அற்புதமான ஒரு மாற்றத்தை தரக்கூடியதாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி நண்பர்களே.